வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நான் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் இட்ஸ் ஆல் அபவுட் MS தோனிங்க. அந்த மனுஷனை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா RR மேட்ச்ல இப்ப நேற்று நடந்து முடிஞ்சது பாத்தீங்களா, அது தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் MS தோனியும் ஒரு ரீசன் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகலாம். ஏன்னா அந்த 17 பால்ஸ் 16 ரன்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் பாலே அந்த கேட்ச் விட்டதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரை பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு நீல. சோ அதெல்லாம் வச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சைசிக்காகவும் ஃபேன்ஸ்க்காகவும் வந்து விளையாடுறாரு. ஆனா அவருக்குன்னு ஒரு லெகசி இருக்குங்க, அது யாருனாலே அழிக்க முடியாது. ஓகே, பட் இந்த சீசன்ல அது பயங்கரமா டார்னிஷ் ஆயிடுச்சோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தோணுது. ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் அவர் குவிட் பண்ணிட்டுல ஒரு மென்டாரா கூட இருக்கலாம். ஐ திங்க் அதுதான் பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த மேட்ச் அவர் செம்மையா ஆனா கூட பரவாயில்ல. MS தோனி அப்படி பார்க்க முடியலங்க. அவர்லாம் வேற லெவல்ல விளையாடி நம்ம பார்த்திருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம். ஏன்னா MS தோனியை பத்தி தெரியாதவன்லாம் இன்னைக்கு சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, தற்கூரிங்க எப்படி வேணா எடுத்துட்டு போட்டோம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இட்ஸ் ஹை டைம் ஃபார் MS தோனி. he has to take a call and he has to retire என்றது என்னோட ஒரு கருத்துங்க. இது சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. ஐ திங்க் நிறைய CSK ஃபேன்ஸ் இதை ஒதுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.